திருச்சிற்றம்பலம். இப்போ 1065. காரணமும் காரணியும். உண்டு இல்லை என்றது உரு செய்து நின்றது வந்தில்லை மற்றினுள் மண்ணி நிறைந்தது கண்டிலை காரண காரணிதம்மொடும் மண்டலமூன்றுற மண்ணி நின்றாளே. சக்தியின் உயிர்களின் சூட்சம தேகத்தை தூல தேகம் தினையும் வழங்குகிறாள். சிவன் சக்தியோடு தில்லை அம்பலத்தில் ஆடுவது போல ஸ்ரீவர்களின் சகசிராரத்தில் ஒளி நடனம் புரிகிறாள். சிவன் காரணமாகவும் சக்தி காரணியாகவும் உள்ளனர். சிவனின் உடம்பில் உள்ள மும்மண்டலங்களிலும் சக்தி பொருந்தி நின்றாள். அதாவது சிவன்னா நிமித்தகர்த்தா காரணன், சக்தி செயல்படுகிறவள் காரணி. மும்மண்டலங்கள்னா மும்மண்டலம் சூரிய சக்தி அக்னி மண்டலம். அம்மை விரும்பிய உருவம் தாங்கி அருள் வழங்க நின்றலை உரு செய்ய நின்றது என்றார். அடுத்தது அறிவும் அவளே உணர்வும் அவளே. 1066. நின்றால் அவன் தன் உடலும் உயிருமாய் சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி ஒன்றாக என்னுள் புகுந்த உணர்வாகியே நின்றால் பரஞ்சூடர் ஏடங்கேயாளே. சிவனது உடலிலும் ஆற்றலிலும் பேதமற்று கலந்திருப்பவள் உயிர்களோடு உடனாயிருந்து முக்தி இன்பம் தந்து ஈடேறுகிறவள். என்னுள் ஞானமாய் புகுந்தி என் உணர்வின் பொருந்தியவள். எவ்வித கலப்புமற்ற இயற்கை ஒளியே அவள். வடிவம் மெய்யறிவை தருவதாகிய நூலினை கையில் ஏந்தியவள். மலைமகளே கலைமகளானாள். ஏடங்கே நங்கே ஈரையங்கள் முக்கனே வேடம் படிகம் விரும்பும் வெண்டாமரை பாடும் திருமூரை பார்ப்பதி வாதங்கள் சூடுமின் சென்னி வைத்தோத்தீரம் சொல்லுமே. அதாவது முக்கன் உடைய திரிபுரையே தன் திருக்கரத்தில் ஏட்டினை ஏந்திய கலைமகளுமானவள். பளிங்கு போன்றது அவளது மேனி வண்ணம். அவள் உவப்புடன் உறைவது வெண்தாமரை. அவள் திருமுறைகளை பாடுவாள். பிரம்மனின் தேவி என் சிரமீது திருவடி பதிப்பவள். அவளை துதித்து போற்றுகின்றேன். அது இந்த பாடலுக்குள்ள விளக்கம். 1068. ராஜ ராஜேஸ்வரியை போற்றுக. தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடு மாறின்பு ஆத்திடும் அங்குச பாசம் பசுக்கரும்பு ஆத்திடும் பூம்பிள்ளை ஆகும் ஆதிக்கே. விளக்கம் பூப்போலும் மெல்லியலான நம் முதல்வி உயிர்களை காப்பதற்காக அங்குச பாசம் கரும்புவில் இவற்றை கையில் ஏந்தினாள். அன்னை ராஜராஜேஸ்வரியை தோத்திரம் செய்து அவள் திருவடி தொழுது ஏற்றம் பெறுங்கள். 1069. ஆதி விதம் மிகுத்த அண்டந்தமால் தங்கை நீதி மலரின் மேல் நேரிழை நாமத்தை பாதியில் வைத்து பலகால் பயில் விரல் சோதி மிகுந்துமோ காலமும் தோன்றுமே. விளக்கம் காத்தல் தொழில் மூலம் உயிர்களை இன்புற செய்யும் திருமாலுக்கு தங்கையும் 1000 இதழ் தாமரையும் அதாவது சகசிராரம் வீட்டிருப்பவளுமான தேவியின் திருநாமத்தை நெஞ்சில் பதித்து பலகாலம் அவளை தியானித்திருப்பின் முக்காலத்தை உணர்கின்ற ஞானம் உண்டாகும். உடம்பின் பாதியாகிய இடுப்பு பகுதியில் உள்ள மூலாதாரத்தில் சக்தி பீஜம் பயன்படுத்தி தியானிப்பதை பாதியில் வைத்து பலகால் பயில்விரேல் என்றார். இப்போ நாதாந்தத்தில் வீற்றிருப்பாள். 1070. மோதாந்தி ஈரட்டுமாகிய மெல்லியல் வேதாந்தி நூலே விளங்கும் பராபரை ஆதாரமாகியே ஆய்ந்த பரப்பினள் நாதாந்தி நாதத்துள் நல்லருளாயிழே. மோதாந்தி ஈரட்டுமாகிய மெல்லியல் வேதாந்தி நூலியல் விளங்கும் பரபரை ஆதாரமாகிய ஆய்ந்த பரப்பினள் நாதாதி நாதத்துள் நல்லருளாளே. மேதை முதலிய கலைகள் 16. அவை சத்திர கலைகள். அந்த கலைகளில் பொருத்திதானே அவையாகி விளங்குகிறாள். வேதம் முதலிய
நூல்கள் வியந்து ஓதுகின்ற பராபரை நீக்கமற்ற எங்கும் நிறைந்திருக்கும் அவளே அனைத்துலகுக்கும் ஆதாரம். நாதத்துக்கும் அதனை கடந்த பரநாதத்துக்கும் வீற்றிருக்கும் நல்லருள் புரியும் நங்கையவள். வேத ஆகம நூல்களில் விளங்கும் ஞான சக்தியை வேதாதி நூலில் விளங்கும் பராபரை என்றார். பராபரைனா பார்வதி, நாதம்னா சிவ தத்துவம், நாதந்தம் அது 36 தத்துவங்களுக்கும் கடந்த நிலை. 1071 தேவியின் திருவடி போற்றுதல். அருள் பெற்றவர் சொல்ல வாரீர் மனிதார் பொருள் பற்ற சிந்தை புவனாபதியார் மருள் உற்ற சிந்தையை மாற்றி அருமை பொருளுற்ற சேவடி போற்றவன் நானே. அன்பர்களே, புவனாதிபதியாகிய அம்மையின் அருளால் தங்கள் அறிவு மயங்க நீங்க பெற்றவள் தங்களுடைய இறையானுபவத்தை சொல்வார்கள். கேட்க வாருங்கள். அரிதான ஞானத்தையும் முக்தி என்பத்தையும் தருகின்ற அவளை சிவந்த திருவடிகளை நான் போற்றுகின்றேன். தேவியின் திருவடி போற்றுதல் அதுக்குள்ளேயாது. இப்போ சப்தகன்னி வராகி 1072 ஆனவராக முகத்தி பதித்தனள் ஈனவராகம் நீடிக்கும் மூசலத்தோடு ஏனைய உழுவடை ஏந்திய வெண்ணகை ஊனம் அற உணர்ந்தார் உள்ளத்து ஓங்குமே. சப்த கன்னியருள் ஒருத்தியான வராகி பன்றி முகத்துடன் கூடியவள். தான் ஏந்திய உலக்கை கலப்பை முதலான 7 ஆயுதங்களை கொண்டு இழிந்தாரை தண்டிப்பவள், அதாவது தப்பு செஞ்சவங்களை. வெள்ளிய புன்னகை உடையவள். தன்னை குற்றமற தியானிப்பார் நெஞ்சில் அவள் ஓங்கியிருப்பாள். மன அலைவுகளிலின்று புலன்களை அடக்கி தியானிப்பவரை ஊனமர உணர்ந்தார் என குறித்தார். தேவியின் அம்சம், அதாவது ஸ்ரீஹரியின் சக்தியானவள். அவருடைய வராக வடிவத்தை எடுத்து சும்ப நிசும்பரை வதைக்க தேவி தொடுத்த போரில் பங்கேற்றாள். அவளது திருவடியே எல்லா இன்ப பேற்றிற்கும் இடமான இது என்பதை பதத்தினள் என்ற சொல்லால் உணர்த்தினர். ஈனர்னா தியான செய்யும் இழித்தன்மையை. ஆகம்னா உடல், முசலம்னா உலக்கை, உழுபடைனா கலப்பை. நம்ம திருமால் எடுத்த அவதாரம் மாதிரி தேவியும் சிவனுக்கு இந்த சைடு வந்தால் பராசக்தி, ஆனால் வந்தால் திருமால். அதனால் அவன் எந்தெந்த பிரச்சனைக்குனாலும் திருமால் மாதிரி அவதாரம் எடுத்து அவங்க பன்னிரூபம் எடுத்து வினைகளெல்லாம் தீர்த்து அந்த அம்சம் தியானத்துக்குரிய அம்சம் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 தலைவி 1073 ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. ஓங்கார பிரணவத்த பின்னையும் கன்னி என பேசப்படுவள். 5 தலைவியான பராசக்தி அவள். பச்சை நிறத்தினள். கிரீம் எனும் எனது பீஜ மந்திரத்தில் வீற்றிருப்பவள். ஆங்காரி எழுச்சியுடையவள். உலகை படைக்க சிவத்துடன் முனைந்து எழுந்தவள். ஐவர்னா சதாசிவம், மகேஸ்வரம், பிரம்மன், திருமால், உருத்திரன், சக்தி. பீஜமாகிய ரீம் என்பதன் திரிபுர கிரீம். 1074 நற்கதி அளிக்கும் இது தானே தலைவியன நின்ற தற்பரே தானே உயர்வித்து தந்த 14 வானோர் தலமும் மனமும் நற்புத்தியும் தானே சிவகத்தன்மையும் ஆமே. விளக்கம் அவள் 14 உலகங்களையும் படைத்தாள். அசையும் அசையா பொருள்களை அனைத்துக்கும் அவளே தலைவி. பிரபஞ்ச மூலமாயிருக்கும் மாயை பிரகிருதி அவளே. அவள்தான் மனம், புத்தி முதலிய ஆன்ம தத்துவங்களாயிருப்பவள். அவளே சிவக்கதி அளிப்பாள். போக பாக்கியங்களை விரும்புகிறவரும் முக்தியை நாடுகிறவரும் நல்ல மனமும் புக்தியும் உடையவராய் நன்னெறியில் நின்றால் அருள் கிடைக்கும். இதனை உணர்த்தவே வானோர் தலமும் மனமும் நற்புத்தியும் தானே சிவகதி தன்மையும் ஆமே என்றார். திருச்சிற்றம்பலம்.